Okay, in the problem பார்க்கலாம். A laminar flow is taking place in a pipe of diameter 200 mm. The maximum velocity என்ன கொடுத்திருக்கா? Maximum velocity is 1.5 meters per second. Find mean velocity and the radius at which this occurs. Also calculate the velocity at 4 centimeter from the wall of the pipe. ஸோ என்ன இருக்குன்னா, ஒரு பைப்பில் இருக்க அந்த பைப்பில் ஒரு ஃப்ளூயிட் போகுது. அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ ஆகுது? லேமினர் ஃப்ளோ ஆகுது. பைப்போட டயாமீட்டர் 200 mm கொடுத்துருக்காங்க. த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி இங்கே 1.5 meters per second தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. ரேடியஸ், அந்த மீன் வெலாசிட்டி எந்த இதில் அக்கர் ஆகும். ஆல்சோ calculate velocity at 4 cm from the wall. வால்ல இருந்து 4 cm கீழே வந்தால் வெலாசிட்டி என்ன? சென்டரில் தான் இப்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லேயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லேயர் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ரொஃபைல் போட்டோன்னா இது என்ன? வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தே பார்க்கலாம், இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும், சென்டரில் தான் மேக்ஸிமமாக இருக்கும் வெலாசிட்டி, வாலில் 0 இருக்கும். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி கிவன் டேட்டா எழுதிடலாம். நம்மளுக்கு என்ன? டயாமீட்டர் வந்து எழுதியாச்சு. மேக்ஸிமம் வெலாசிட்டி Umax ஓட ஃபார்முலா வந்து 1.5 meters per second. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? ஃபைண்ட் த மீன் வெலாசிட்டி. எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். மீன் வெலாசிட்டி இஸ் half the maximum velocity, Umax by 2. அப்போ மீன் வெலாசிட்டி என்ன வரும்? 1.5 divided by 2 பண்ணிங்கன்னா 0.75 meters per second. இது நம்ம மீன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்ஜெக்டிவ் நம்பர் 1 என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீன் வெலாசிட்டி. இது அப்ஜெக்டிவ் நம்பர் 1. ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் அ வேரியபிள். ஸோ ஸ்மால் ஆர் இங்கே வேணாலும் வேரி ஆகிட்டே இருக்கலாம். நம்ம மேலே போக வேரி ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இது நம்ம ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? U வந்து எவ்வளோவா இருக்கணுமா? 0.75 இருக்கவே இல்லை. இந்த ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஸோ அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். என்னோடய U வந்து 0.75 இருக்கவே இல்லை. -∂P/∂x. எனக்கு கேபிட்டல் ஆர் வேல்யூ தெரியும். என்னோடய கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன? 0.1. ஸோ கேபிட்டல் ஆர்னே வச்சுப்போம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பாருங்கள், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை 4μ. கரெக்டாக? ஸோ இந்த மியூ தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் அன்னோனாக இருக்குது. இந்த 4μ எனக்கு தெரியாது. ∂P/∂x தெரியாது, மியூ வேல்யூ தெரியும், இது தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி 1.5. ஸோ Umax ஃபார்முலா என்ன வரும்? Umax ஃபார்முலா வந்து -∂P/∂x. இந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும். இந்த R 0 ஆயிடுச்சுன்னா, ஸோ -∂P/∂x R² by 4μ is equal to U. ஸோ U வேல்யூ என்ன? என்னோட U வேல்யூ பார்த்தோன்னா, Umax வேல்யூ பார்த்தோன்னா 1.5. கரெக்டாக? 1.5 is equal to -∂P/∂x R². ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்துரும். இல்லாட்டி R² இருக்கட்டும். R² by 4μ. ஸோ எனக்கு
dou p by dou x நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது, நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமே. dou p by dou x வந்து 1.5 into 4 mu by r ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே என்ன ஆச்சு, பை 4 mu இருக்குது, கேபிட்டல் R ஸ்கொயர்டு இருக்குது, மைனஸ் இப்போ இது R1 ஸ்கொயர்டு ஆச்சா. ஸோ R1 ஸ்கொயர்டுன்னு ஆச்சு. ஸோ 4 mu கேன்சல். ஸோ u வந்து 1.5, வேல்யூஸ் எல்லாம் போட்டுடலாம். 1 by r கேபிட்டல் R என்ன 0.1 ஸ்கொயர்ட் இன்ட்டு 0.1 ஸ்கொயர்ட் மைனஸ்